தினமொரு வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 12வது வசனம். புற ஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரரென்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்களை உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏதோ ஒரு இடத்தில் அல்லது குறிப்பிட்ட நேரங்களில் பக்தியாய் செய்கின்ற சில காரியங்களையே ஆராதனை என்றும் அதுவே ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளம் என்றும் பலர் நினைக்கின்றனர். இது போன்ற காரியங்களில் ஈடுபட்ட பின்னர் கர்த்தரை கனப்படுத்தி விட்டதாக அவர்கள் எண்ணுகின்றனர். ஆனால் இது ஆராதனை அனுபவத்தின் ஒரு சிறு பகுதியே. ஆனால் அதற்கு பின்னர் நாம் போகும் இடங்களிலும் வாழும் இடங்களிலும் பலவிதமான செயல்களில் ஈடுபடுகின்ற இடங்களிலும் நாம் எவ்விதமான ஆவிக்குரிய பண்புகளை வெளிப்படுத்தி வாழ்கின்றோம் என்பதே முக்கியம். அதுதான் நாம் எந்த அளவிற்கு கர்த்தரை கனப்படுத்தி வாழ்கின்றோம் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. சுவிசேஷ புத்தகங்களில் வருகின்ற இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கங்களை கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலர்களின் நிருபங்களை வாசித்து பாருங்கள். அங்கே நாம் எப்படி துதிக்க வேண்டும், எப்படி பாட வேண்டும், எப்படி சபை கூடி ஆராதிக்க வேண்டும் என்ற செய்திகளை அதிகமாக பார்க்க முடியாது. ஆனால் அங்கே எங்கு நோக்கினாலும் எப்படி நாம் வாழ வேண்டும், எப்படி ஆன்மீகத்தை வாழ்க்கையில் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்ற செய்திகளே நிறைந்துள்ளன. ஏனென்றால் நாம் உயர்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துவதே புதிய ஏற்பாட்டு விதமான பிரதான ஆராதனையாகும். ஆனால் துதித்து பாடி ஆராதித்து அதிகமாக உற்சாகம் அடைகின்ற அநேகர் கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதமான உயர்குணம் சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதிலோ மிகவும் பின்தங்கி போகிறார்கள். பாடி துதித்து சபை கூடி ஆராதித்து மகிழ்வதோடு ஆராதனை நிறைவாகி விட்டதாக எண்ணுகின்றார்கள். ஆராதனைகளோடு தங்களுக்குள்ள ஈடுபாடுகளையும் அவை மூலம் உள்ளத்தில் உணரும் உற்சாகங்களையும் அடிப்படையாக வைத்தே அவர்கள் தங்களின் ஆவிக்குரிய அனுபவங்களை மதிப்பிடுகிறார்கள். ஆனால் அறையிலோ அல்லது சபையிலோ நாம் எவ்வளவு சிறப்பாக ஆராதிக்கின்றோம் என்பதில் அல்ல, பலவிதமான சூழ்நிலைகளில் பலவிதமான மனிதர்களுக்கு முன்பாக நாம் எப்படி பிரகாசிக்கின்ற கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து காட்டுகிறோம் என்பதிலேயே நம்முடைய உண்மையான ஆவிக்குரிய நிலையின் ஆழமும் அர்த்தமும் வெளிப்படும். ஏனென்றால் வாழ்க்கை நடவடிக்கைகள் வழியாக வெளிப்படாத ஆன்மீக நிலைகள் எதற்கும் பிரயோஜனமற்றவை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.